முதல் நாள் பஞ்சபூதங்களுக்கு, அடுத்த நாள் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும், மூன்றாவது நாள் பெருமாள் கோவில்கள் எல்லாம் இந்த தீபம் ஏற்றுவாங்க. ஆக குமார தீபமாக முருகப்பெருமானுடைய கோவில்களிலேயும் இது ஏற்றப்படுகிறது. எல்லா கோவில்லையும் ஏற்றி வழிபடக்கூடியது இந்த தீப திருநாள். ஏன்னா இந்த நாள்ல சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல திருக்கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானுக்கும் விசேஷமானது. சிவனும் முருகனும் ஒன்று, ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது. முருகப்பெருமானுக்கும் இறப்பும் பிறப்பும் கிடையாது, சிவபெருமானுக்கும் இறப்பும் பிறப்பும் கிடையாது. அதனால சிவனே முருகன், முருகனே சிவன். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் சிறப்பு பெற்ற நாள். அதனால இந்த நாள்ல முருகனின் அருள் வேண்டியும் நாம் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபவாசமாக இருக்க ஆரம்பியுங்கள். இன்றைய தினம் நாம் உபவாசமாக இருந்து இந்த பெருமானை வழிபடுதல் அப்படிங்கிறது அவசியம். காலையில எழுந்து நீராடி நாம் சிவபெருமான வழிபாடு பண்ணி நெற்றிக்கு திருநீர் அணிந்து இந்த வழிபாட்டை நாம் இந்த விரதத்தை துவங்கலாம். விரதம்னா எப்போதும் நான் சொல்ற மாதிரி சாப்பிடாம உபவாசமாக இருப்பது விரதம். இந்த திருக்கார்த்திகை தீப விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் பரணி அன்றே இரவு உபவாசத்தோடு துவங்குகிற வழக்கம் சில பேருக்கு உண்டு. சிலர் இரவு சாப்பிட்டுக்குவாங்க, காலையிலிருந்து சாப்பிடாம இருப்பாங்க. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து. அதனால காலையிலிருந்து உபவாசத்தை துவங்குங்கள். நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய இரவு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். விரதத்தை